ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த டென்ஸ் அப்படிங்கிறதே ஆக்ஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கிலீஷில் மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதாவது ப்ரெசண்ட்டில் 4 கேட்டகரி, பாஸ்ட்டில் 4 கேட்டகரி, அதே மாதிரி ஃப்யூச்சரில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு டென்ஸ்க்குமே ஒரு யூனிக் வேரியேஷன் இருக்கத்தான் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை அகெயின் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். எப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சிம்பிள் பாஸ்ட்டோடைய கீவேர்டு என்னவாக இருக்கும்? எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, 10 நாளைக்கு முன்னாடி அல்லது போன வருஷம், 10 years ago, இந்த மாதிரி முடிஞ்சு போன டைம் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை தான் சிம்பிள் பாஸ்ட்டோடைய கீவேர்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கீவேர்ட் கட்டாயம் யூஸ் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது. இது இல்லாமல் கூட சிம்பிள் பாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் சொன்னாலே அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் மீன் பண்ணும். இதை ஏற்கனவே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம். இதில் பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான். பட் பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா? அப்போது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட்டில் அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஆக்ஷன் பாஸ்ட்டில், அதாவது முடிஞ்சு போன டைமில் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். ஒரே ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடந்தது அப்படின்னு சொல்ல நினச்சோம் அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லலாமே. அப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் எப்போ தான் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 2 முடிஞ்சு போன ஆக்ஷன்ஸை சொல்ல நினைக்கும் போது ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லேயும் இன்னொரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் சொல்லணும். இதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ரூலு. மறுபடியும் சொல்கிற பாருங்கள். ஒரே சமயத்தில் நடந்து முடிஞ்ச 2 ஆக்ஷனை நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ் பேசியே ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பாஸ்ட்லேயும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் சொல்கிறதா இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லிடலாம் இல்லையா? ஒரே டைமில் நடந்த 2 ஆக்ஷனை சொல்ல நினைக்கும் போது தான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்ஸோட யூசேஜ் கிளியராக புரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த டென்ஸோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நவுன் ப்ரொனவுன் பக்கத்தில் வாஸ் அல்லது வேர் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த ப்ரொனவுனுக்கு வாஸ் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். இதே வி, யூ, தே ப்ரொனவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சென்டென்ஸ் அப்படின்னா வேர், அதாவது WERE வேர் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஆர் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்டு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் பி ஃபார்ம் வேர்பான வாஸ் வேர் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி போட போகிறோம். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி மறுபடியும் சொல்கிறேன். ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சிருந்த 2 ஆக்ஷனை சொல்ல நினைக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும் இருக்கும். அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மூலிமா இந்த டென்ஸ் இன்னும் கிளியராக நமக்கு புரிய வரும். ஆக மொத்தம் 2 ஆக்ஷனுமே முடிஞ்சு போன ஆக்ஷன் தான் இல்லையா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா நேற்று வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம். அதாவது சாப்பிட்றதுன்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது, மாமா வந்தாங்க. ஸோ 2 ஆக்ஷன் இருக்குது இல்லையா? இதை தான் சொல்ல போகிறோம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள். வென், அந்த பொழுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வென்னை வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். வென் ஐ வாஸ் ஈட்டிங் மை அங்கிள் கேம் எஸ்டர்டே. இதுதான் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை தான் நம்ம எப்படி கொண்டு வர்றோம்? வென் ஐ வாஸ் ஈட்டிங் மை அங்கிள் கேம் எஸ்டர்டே அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வென் வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும். ஸோ வென்னை வச்சு ஆரம்பிக்க போகிற அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூடுதல் கிளாரிட்டியை நமக்கு கொடுக்கும். இதே பேட்டர்னில் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம். சரிங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் கொண்டு வரலான்னு பாருங்கள். நாங்கள் அப்படின்னா வி, அந்த ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். When we were playing,
த ரெயின் ரெயின்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அல்லது இட் ரெயின்டு அப்படின்னு சொல்லலாம். ரெயின்கிற வேர்டை நவுனாவும் யூஸ் பண்ணி வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனோட சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு? வென் வி வர் பிளேயிங் த ரெயின் ரெயின்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி சொல்லலாம்? வென் மை மாம் வாஸ் குக்கிங் த பவர் வென்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் சொல்கிறேன், முடிஞ்சு போன 2 ஆக்ஷனை, அதாவது ஒரே சமயத்தில் நடந்த 2 ஆக்ஷனை சொல்லணும்னு நினைக்கும்போது ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இன்னொரு சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லேயும் இருக்கணும். தனியாக பாஸ்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரே ஒரு ஆக்ஷன் சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்லேயே சொல்லிடலாமே. அதே மாதிரி 2மே முடிஞ்சு போன சென்டென்ஸ் தானே, 2யுமே சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வெவ்வேறு நேரத்தில் நடந்த மாதிரி அது டினோட் ஆயிரும். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷனும் நடந்தது அப்படின்னு சொல்ல நினைக்கிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெல்லி போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க. அதாவது யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் டெல்லி போயிருக்கேன், இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வென் ஐ வாஸ் டூயிங் மை யூஜி ஐ வென்ட் டு நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வென்னை வச்சு ஆரம்பிக்கிற ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லேயும் இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது தமிழ் சொல்ல நினைக்கிற மாதிரியே அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிடலாம். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வென் ஐ வாஸ் டேக்கிங் அ பாத் யூ கால்ட் மீ, அல்லது யூ ஃபோன்ட் மீ அப்படின்னும் சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். எங்கள் அண்ணன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படி சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. வென் மை பிரதர் வாஸ் டூயிங் ஹிஸ் இன்ஜினியரிங் ஹீ காட் ஹிஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் தான் இது. கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எரர் இல்லாமல் மேக் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய லேப்டாப்பில் படம் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி சொல்லலாம்? வென் மை ஃபாதர் வாஸ் ரீடிங் ஹிஸ் நியூஸ் பேப்பர் ஐ வாட்ச்ட் த மூவி இன் மை லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நெகட்டிவ் பாருங்கள், அதுவுமே ரேர் பாசிபிலிட்டிஸ் தான். அப்படி சொல்ல நினைக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்டுடைய நெகட்டிவ்லேயே சொல்லிடலாம். நான் நேற்று படம்லாம் பார்க்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஐ டிட் நாட் வாட்ச் த மூவி எஸ்டர்டேன்னு சொல்லிடலாம். ஸோ சென்டென்ஸ் நெகட்டிவ் பண்ணுறதும் ரேர் பாசிபிலிட்டி தான். அதே மாதிரி வேர்பல் கொஷினும் ரேர் தான். எப்படி பாருங்கள், நேற்று நீ எனக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாயா அப்படின்னு கேட்குறத விட வெயிட் பண்ணியான்னே கேட்டுடலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், வேர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு கேட்குறத விட டிட் யூ வெயிட் ஃபார் மீ எஸ்டர்டே, அதுதான் கரெக்ட் ஸ்ட்ரக்சரும் கூட. ஸோ கான்வர்சேஷனுக்கு எந்த மாதிரியான பேட்டர்னில் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நடந்து முடிஞ்ச 2 ஆக்ஷனை சொல்ல நினைக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் WH கொஷின் பேட்டர்னும். பாஸ்ட் கண்டினியூஸில் WH கொஷின் கேட்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், வை வேர் யூ க்ரையிங் எஸ்டர்டே, நேற்று ஏன் நீ அழுது கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்குறத விட வை டிட் யூ க்ரை எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிள் பாஸ்ட் WH கொஷினே நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் எப்போ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச 2 ஆக்ஷன் ஒரே டைமில் நடந்திருக்கும் இல்லையா? அதை சொல்ல நினைக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்லேயும் சொல்லலாம். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட யூசேஜ். ஸோ இந்த டென்ஸில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். ரிமைனிங் டென்சஸாக வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட்.